இன்னும் அந்த ஆட்சி எப்படி செயல்படுத்த வேண்டும்னு தெரியலையே. அதனாலதான் சொன்னேன், திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் பல முறை சொல்லியாச்சு. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, முதல்வர் ஸ்டாலினுக்கு நிர்வாகத்திறன் இல்லை எனவும் அவர் ஒரு பொம்மை முதல்வர் என கூறி கடுமையாக விமர்சித்துள்ளார். பொறுப்பேற்றுக்க முடியும்னு சொல்றாரு சட்டத்துறை அமைச்சர். நேற்று இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கும் நாங்க எப்படிங்க பொறுப்பேற்றுக்க? அதாவது ஆட்சியில் இருப்பது யார்? திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஆட்சியில் இருக்குது. சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு முதலமைச்சர் இருக்குது. அவர்கிட்ட தான் போய் கேட்பாங்க, வேற யார்கிட்ட போய் கேட்பாங்க? அது வளாகத்தில் நடந்தாலும் சரி, எழுது வெளியில் நடந்தாலும் சரி, அதுக்கு பொறுப்பு அரசாங்கம் தான். இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் நடந்தா பரவாயில்ல, தினந்தோறும் கொலை நடக்குது. கொலை நடக்காத நாளே இல்லையே. இன்றைக்கு பத்திரிகையில் ஊடகத்திலையும் பார்த்தீங்களா, தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு தான் வரும். இன்றைக்கு கொலை பட்டியல் என்ன என்பதுதான் வெளியில் வருது. அப்படிப்பட்ட ஆட்சி தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் நாங்கள் கேட்குறோம், ஒரு நாள் 2 நாள் நடந்தால் பரவாயில்ல, தினந்தோறும் நடக்குது. இன்னைக்கு திருப்பூரில் பார்த்தா ஒரு பெண்மணி, ஒரு அமைச்சர் துக்க விசாரிக்க போறாரு. அந்த பெண்மணி கேட்ட கேள்வியெல்லாம் பத்திரிகை ஊடகத்தில் வந்தது. இன்றைக்கு சரியான முறையில் சட்ட ஒழுங்கு செயல்பட்டு இருந்தா எங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு 3 பேர் இருந்திருக்க மாட்டாங்கன்னு அந்த பெண்மணி கண்ணீர் மல்க தெரிவிக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட இந்த ஆட்சியில் இன்னும் நிர்வாக சீர்கேடு இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் இந்த ஆட்சி எப்படி செயல்படுத்த வேண்டும்னு தெரியலையே. அதனாலதான் சொன்னேன், திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் பல முறை சொல்லியாச்சு. இன்னும் அதுக்கு தீர்வு காண முடியல. அரசியல் காங்கல. இது நடந்த சம்பவம் உங்க பத்திரிகையில் ஊடகத்தில் வருது. அதான் சொல்றேன், இதுல என்ன தவறு இருக்குது? நடக்காத சம்பவத்தை சொன்னீங்களா, நான் ஏத்துக்கிறேன். இத்தனை சம்பவம் நடந்துட்டு இருக்குல்ல, உங்களுக்கு அனைவருக்கும் தெரியுது இல்ல. அதுவும் பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட செய்தி வச்சு தான் நான் பேசுறேன். தானா நான் எங்கேயும் போய் பார்க்கல. உங்க பத்திரிகையில ஊடகத்தில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் இந்த கருத்து சொல்றேன். இதுல என்ன இருக்குது? அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருந்த போது எதிர்க்கட்சியை அரசியல் செய்யாம அவியலா செய்யும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நாங்க அப்படி எல்லாம் கூட கேட்கல. மக்களுடைய பிரச்சனையை தான் நான் முன்வைக்கிறோம். இவளை போல தட்டி கழிக்கல. பிரதான எதிர்க்கட்சி என்பது மக்களுடைய பிரச்சனையை சரியான நேரத்தில் எடுத்து வச்சு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதாவது ஒரு அரசாங்கம் சரியா செயல்படணும்னா எதிர்க்கட்சி சொல்லுவதை ஆராய்ந்து சரியா தவறா அதை சீர்தூக்கி பார்த்து தவறு இருந்தா உடனடி நடவடிக்கை எடுக்கணும். அதான் சிறந்த அரசு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.